தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அதிரடியாக குறைக்கப்பட்டது எரிபொருள் விலை. நேற்று நள்ளிரவு முதல் அமுல். விவசாய கிணற்றில் விழுந்து தாயும் மகளும் மரணம். இலங்கையை அச்சுறுத்தும் டெங்கு, நிரம்பு வழியும் மருத்துவமனைகள். திடீரென மோதிய மயில், பரிதாபமாக பலியான 18 வயது இளைஞன். பிறந்த நாளை கொண்டாட வந்தவர்களுக்கு இறுதியில் காத்திருந்த துயரம், பறிபோன உயிர்கள். இலங்கையில் அரங்கேறிய கொடூரம், காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்கிய 33 வயது காதலன். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 434 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். அத்துடன் 407 ரூபாவாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இலங்கையில் இந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 53,000ஐயும் கடந்துள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களின்படி இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 19,318 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதன் மூலம் 2026ஆம் ஆண்டின் 25வது வாரம் வரை பதிவான மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 53,159 எட்டியுள்ளதுடன் டெங்கு நோய் தொற்றால் இதுவரையில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மாதாந்திர பாதிப்பு எண்ணிக்கை 10,000க்கும் குறைவாகவே இருந்த நிலையில் ஜூன் மாத புள்ளி விவரங்கள் பாதிப்பு எண்ணிக்கையில் கடுமையான அதிகரிப்பை காட்டுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 27,833 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இது நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் 52.36% ஆகும். மொத்தம் 124 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு நோயால் அதீத ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருத்தல், நுளம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அகற்றுதல் மற்றும் கொசுவின் முட்டை மற்றும் கூட்டுப்புழு நிலைகளை அழித்தல் போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். கலிவில தென்னகோன்புர துபார தூளத்தில் உள்ள விவசாய கிணறு ஒன்றில் விழுந்ததில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். மீன்பிடிப்பதற்காக துபார குளத்திற்கு சென்ற தனது மகன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரை தேடி குறித்த தாய் தனது மகளையும் அழைத்துக் கொண்டு குளக்கரைக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது துபார குள பகுதியில் வெட்டப்பட்டிருந்த விவசாய கிணறு ஒன்றில் தாயும் மகளும் தவறி விழுந்தமையினாலேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் தலகிரியாகம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய தாயும் அவரது 10 வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கலிவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மோட்டார் சைக்கிள் ஒன்று மயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 18 வயதுடைய இளைஞர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹெட்டிபோல வஸ்கமுவ வீதியின் 42ஆம் கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தில் ஹந்துன்கமுவ பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். ஹெட்டிபோல பக்கத்திலிருந்து வஸ்கமுவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென மயிலுடன் மோதி உள்ளது. இதனால் வேகம் மற்றும் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதி தடம் புரண்டுள்ளது. இந்த கொடூர விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹந்துன்கமுவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை ரிதிமாலியத்த பகுதியில் அமைந்துள்ள லோக்கல் ஆற்று நீர்த்தேக்கத்தில் படகு ஓட்டி சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் கண்டி கட்டகஸ்தோட்ட பகுதியை சேர்ந்த 40 வயது நபரும் கண்டி பூஜாபெட்டிய பகுதியை சேர்ந்த 48 வயது நபரும் ஆவர். கண்டி பகுதியை சேர்ந்த 33 பேர் கொண்ட குழு ஒன்று லோக்கல் ஆற்று நீர்த்தேக்க பகுதியில் பண்ணை நடத்துவது போல் செயல்பட்டு வந்த ஒரு சுற்றுலா தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தடைந்தார்கள். குறித்த குழுவினர் அவ்விடத்திற்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடிய பின்னர் அவ்விடத்திற்கு சொந்தமான 2 சிறிய படகுகளை ஒன்றாக பாதுகாப்பற்ற முறையில் கட்டி உருட்டப்பட்ட ஒரு மிதவையில் சுற்றுலா தளத்தின் நடுவிலுள்ள ஒரு சிறிய தீவிற்கு சென்றுள்ளனர். தீவில் குளித்துவிட்டு கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்ததால் குறித்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் 3 சிறு குழந்தைகள் உட்பட 11 சுற்றுலா பயணிகள் படகில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் 2 உயிர்காப்பு அங்கி அணியாததால் நீரில் மூழ்கி காணாமல் போனதாகவும் போலீசார் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையை தொடர்ந்து திங்கட்கிழமை காலை அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 2 உடல்களையும் மகியங்கன தடயவியல் மருத்துவ பரிசோதகரிடம் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது காதலனை சந்திப்பதற்காக மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வில்முவாவிற்கு சென்றிருந்த போது காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் மூவரால் கூட்டாக வன்புணர்வு செய்யப்பட்ட கொடூர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவது, குறித்த பெண் தனது காதலனின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான 3 மாடி வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு காதலனால் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண் பின்னர் காதலன் தொலைபேசி மூலம் அழைத்த அவரது நண்பர்கள் மூவராலும் வன்புணர்வு விசாரணைகளில் காதலனுக்கு 33 வயது என்பதும் மற்றைய மூவருக்கும் 37 முதல் 55 வயது வரை என்பதும் தெரிய வந்துள்ளது. மதுபோதையில் இருந்த சந்தேக நபர்கள் இரவு முழுவதும் பெண்ணை வன்புணர்வு செய்துள்ளனர். மறுநாள் வரை மற்றொரு வீட்டிற்கு அழைத்து சென்று மீண்டும் வன்புணர்ந்துள்ளனர். இந்த 2வது சம்பவம் நடைபெற்ற வீட்டின் பராமரிப்பாளரே 55 வயதுடைய சந்தேக நபர் என போலீசார் கூறியுள்ளனர். சம்பவத்தின் மறுநாள் அங்கிருந்து தப்பித்த பெண் பேருந்து மூலம் கண்டிக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உடல்நலம் மோசமடைந்து அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் உடதும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அவசர நிலையில் மாற்றப்பட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் தன்னை பரிசோதித்த மருத்துவரிடம் பரிந்துரையின் பேரில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் நடந்த கொடூரத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய உடதும்பர போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கினை வில்முவா போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வில்முவா போலீசார் உடனடியாக செயற்பட்டு குறித்த 4 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நாவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இச்சம்பவம் குறித்து வில்முவா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் யு சுமேத பண்டார மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் JP அனுமா குமாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.